அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கால பைரவரை எப்போ வழிபடணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தான் முழுசும் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி கால பைரவருக்கு ரொம்ப விசேஷமான நாள். தேய்பிறை அஷ்டமி தினத்துலையும் ராகு காலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அந்த தினத்தில் நம்ம கால பைரவரை வழிபட்டால் நம்ம கஷ்டங்கள் அத்தனையுமே தீரும். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை உள்ளவங்க என்னென்ன மாதிரி வழிபடணும் அப்படிங்கிறத தான் முழுவதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கடன் சுமையும் கைவிட்டு போன பொருட்கள் கிடைக்கவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடன் சுமை தீர கைவிட்டு போன பொருள் கிடைக்கணும்னா நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறோமோ அத்தனை நபருக்கும் ஒரு நபருக்கு 9 மிளகு வச்சு ஒரு சிவப்பு துணியில் முடிச்சுகளாக கட்டணும். கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெயை நிரப்பி அதில் ஒவ்வொரு முடிச்சா வச்சு தீபம் போடணும். அப்படி தீபம் போட்டுட்டு வந்தோன்னா நமக்கு கைவிட்டு போன பொருட்களும் கிடைக்கும், கடன் சுமையும் குறையும். அதுக்கு அடுத்தபடியாட்டு திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நெய்யால் செய்த உளுந்த வடையை மாலையாக தொடுத்து கால பைரவருக்கு சூட்டுனா சீக்கிரத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண மாலை அமையும். அதுக்கு அடுத்து சர்ப்பதோஷம் உள்ளவங்க ஒவ்வொரு அஷ்டமியும் பால் வாங்கி பைரவருக்கு அபிஷேகம் பண்ண கொடுத்தோன்னாக்கி அப்போ அவங்களுக்கு சர்ப்பதோஷம் நீங்கும். ராகு தோஷம் உள்ளவங்க இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ராகு தோஷம் நீங்கும். அடுத்து பிள்ளைங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த என் பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ சுத்தமாக படிக்கவே இல்லை, திடீர்னால இப்படி பிள்ளைங்க மாறிட்டாங்க அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்க ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கும் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வில்வ மாலை வாங்கி கால பைரவருக்கு அணிவிச்சாக்கி பிள்ளைங்க முன்பு போல் நல்லா படிப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ நிறைய பேர் வீடு கட்டணும், நாங்கள் இடம் பார்த்துட்ருக்கோம், இடமே அமையலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்ருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் தயிர் சாதம் கால பைரவருக்கு நைவேத்தியம் பண்ணுனா சீக்கிரத்திலே வீடு கட்டக்கூடிய இடம் அவங்களுக்கு அமையும். நிலம் வாங்கியாச்சு ஆனால் வீடு கட்டவே முடியலை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க அரிசி மாவு வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு செவ்வரளியில் மாலை கட்டி கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி தினத்தில் கொடுத்துட்டு வந்தாக்கி சீக்கிரத்திலே நல்ல வீடு கட்டி குடியேறிடலாம். அப்புறம் நிறையவர் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த பொருளை வாங்கவே முடியாது, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். எதனால நீ இல்லாமல் காரணமே இல்லாமல் போயிட்டே இருக்கு, தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அவங்க அந்த பொருளை வாங்கவே முடியாது. அப்படி நினச்ச பொருளை வாங்கணும்னு சொன்னால் தேங்காயை வாங்கி தேங்காவை 2ஆக உடைச்சி அந்த தேங்காய் மூடி நிறைய நெய்யை நிரப்பி நெய் தீபம் போடணும். அப்படி நெய் தீபம் போட்டு பைரவரை மனசார நினச்சி வழிபட்டாக்கி கண்டிப்பாக அவங்க வாங்க நினச்ச பொருளை சீக்கிரத்திலே வாங்கிடுவாங்க. அடுத்து நிறைய பேர் சில நிலங்களை விற்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நிலத்தை விற்க முடியாமல் ரொம்ப இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கும். என்ன விலைக்கு கொடுத்துடலாம்பாங்க, அண்ணா கொடுத்துடலாம்பாங்க, ஆனால் கொடுக்கவே முடியாது. யாருமே நிலத்தை வாங்க வரமாட்டாங்க. அப்படி பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து நெய் தீபம் போட்டுகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் நெய் தீபம் போடணும். நீங்கள் ஒரு மாதம் நெய் தீபம் போட்டுட்டு அடுத்த மாதம் நெய் தீபம் போடுறதுக்குள்ளாலே உங்களுக்கு அந்த நிலத்தை விற்றுடலாம். அப்புறம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், எல்லா குடும்பம்னாலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சில குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை தீர்க்கவே முடியாத இடியாப்பம் மாதிரி சிக்கி பின்னி போய் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கணுன்னா நல்ல மிளகுல தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல மிளகுல நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்குல நல்லெண்ணெய் நிரப்பி அதில் மிளகு முடிச்சு கட்டி
போட்டு தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த குடும்ப பிரச்சனைக்குள்ளேருந்து வெளியே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஆனால் பூர்வீக சொத்து அவங்களுக்கு கிடைக்காம இருந்துகிட்டே இருக்கும். அப்படி குழப்பம் உள்ளவங்க வந்து நெய் தீபம், அகல் விளக்கு நிறையா நெய் நிரப்பி வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறோமோ அத்தனை நபருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு தீபம் கணக்கு பண்ணி அத்தனை தீபம் நீங்கள் போட்டுட்டு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா சீக்கிரத்திலே உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும். அப்புறம் வந்து வழக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். சும்மா வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கும். கேஸை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கேஸில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், தொழிலில் லாபம் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்துட்டு தேங்காய் சாதம் பண்ணி கால பைரவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்குலேயும் வெற்றி கிடைக்கும், நீங்கள் செய்கிற தொழில்லையும் லாபம் கிடைக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான் நம்ம ஒரு தொழிலை செய்வாங்க, நஷ்டம் ஏற்படும். திருப்பி அடுத்து இன்னொரு தொழிலை செய்வாங்க, அது அதை விட நஷ்டம் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு தொழில் தொடங்க தொடங்க அவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருந்துகிட்ருக்கோம். அவங்க கண்டிப்பாக தேங்காய் சாதமும் தேனும் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். அடுத்து பில்லி, சூனியம், கண்டிஸ்ட்ரி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து என்ன செய்யணும்னா காசி கயிறு, அதாவது காசி கயிறுனாலே கால பைரவருக்கு தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா காசியில் வந்து கால பைரவர் தான் முதன்மையான தெய்வம். காசியில் அவருக்கு முதன்மையான இடம் இருக்கிறதுனால தான் காசி கயிறு அப்படிங்கிறதே எல்லா மக்களும் இந்த வழக்கத்தில் வந்தது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காசி கயிறை வாங்கி கால பைரவரை வந்து பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்து கையில் கட்டிட்டீங்கன்னா, இல்லைன்னா கழுத்தில் போட விருப்பம் உள்ளவங்க ஒரு ருத்ராஜ்யம் போட்டு அதை கழுத்தில் கூட போட்டுக்கலாம். அப்படி உள்ளவங்களுக்கு வந்து கண் திஷ்டி, அதாவது கண் படணும், பிறருடைய கண் வந்து அந்த கயிறில் படணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பில்லி, சூனியம், கண் திஷ்டி இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அப்புறம் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்கும் ஓயாத சண்டை, எப்பவும் நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை. நம்ம சும்மா இருந்தாலும் எதையாவது ஒன்று சாட பேச்சு பேசியோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம நிம்மதியை கெடுத்துருவாங்க. இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் மிளகு தீபம் தான் ஏற்றணும். மிளகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் 9 மிளகு வச்சு சிவப்பு கலர் சின்ன துணியில் கட்டி முடிச்சா கட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பிரச்சனை இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பெரிய நோயினால் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அவங்க என்ன பண்ணணும்னா, அதான் எப்படி சொல்கிறதுனா, அன்போடு அமுது கொடுக்கும்போது ஒருத்தங்க வந்து பசியே இருக்காது, சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அன்போடு நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு பிடிக்கு இன்னொரு பிடி சோறு அந்த சாதம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அன்போடு இறைவன் அவரை கால பைரவரை நினச்சி இந்த நோய் எனக்கு சீக்கிரம் குணமாயிரணும் அப்படின்னு நினச்சி அந்த மருந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போது தீராத நோயும் சீக்கிரத்தில் அந்த நோயிலிருந்து விடுபட்டுடலாம். அதே மாதிரி குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக தவம் இருப்பாங்க, குழந்தை இல்லைன்னு எவ்வளவோ மருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்காது, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க, ஆனால் குழந்தை கிடச்சிருக்காது. அவங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அமாவாசை தினமும் கால பைரவரை நினச்சி விரதம் இருந்து நெய் தீபம் ஏற்றி வந்தால் சீக்கிரத்தில் குழந்தை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னா பூசணிக்காயை உடைச்சி அதில் 2 பக்கமுமே நெய்யை நிரப்பி நெய் தீபம் போடணும். பூசணிக்காயில் நெய் தீபம் போடணும். அப்படி நெய் தீபம் போட்டிங்கன்னா சீக்கிரத்திலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொதுவாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் வில்வத்தினால் அபிஷேகம் செய்தால் நம்ம பிடிச்ச துன்பங்கள் அத்தனையுமே கலைந்து போகும். அது மட்டும் இல்லை, கால பைரவருக்கு பிடித்த நைவேத்தியம் என்னன்னா சக்கரை பொங்கல், தயிர் சாதம், தேன், செவ்வாழைப்பழம், வெள்ளை பாயாசம், அவல் பாயாசம், நெய்யில் போட்டு எடுத்த உளுந்த வடை, சம்பாரிசி சாதம், பால் மற்றும் எல்லா வகை பழமுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து மாலைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
தாமரைப்பூ மாலை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாமரைப்பூ மாலை, வில்வ மாலை, தும்பைப்பூ மாலை, சந்தன மாலை, செவ்வரளி மாலை, மஞ்சள் ஜவந்தி மாலை, பொதுவாக சொல்ல போனோன்னா மல்லிகை பூ சேராத அத்தனை மலர்களும் வாசனையும் மிகுந்த மலர்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் முடிந்தவரை தேய்பிறை அஷ்டமி தினத்தில் நீங்கள் கால பைரவரை வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறுங்க. பொதுவாகவே என்ன சொல்கிறதுன்னா சிவாலயங்களில் கால பைரவர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு கடைசியில் கால பைரவரை வழிபடணும். கால பைரவரை சிவாலயத்தில் வச்சு நம்ம வழிபடலைன்னு சொன்னால் அந்த நம்ம முழுவதும் சாமி கும்பிட்டா பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக கால பைரவரை நீங்கள் வணங்குங்க. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போங்க. உங்கள் கஷ்டங்கள் அத்தனையுமே தீரும். நன்றி, வணக்கம்.